பிரியமானவர்களே, ஏன் அன்பு கூற வேண்டும்? முதலாவது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் அடிப்படையிலையும், அதே வேளையில் 1 பேதுரு 1:22ஆம் வசனத்தின் அடிப்படையிலையும் நம்முடைய பாவம் நீக்கப்படுவதற்கும், அதே நேரத்தில் நாம் பாவம் இல்லாமல் வாழ்வதற்கும் அன்பு கூற வேண்டும். இரண்டாவதாக 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியினால் நாம் நடத்தப்பட வேண்டுமானால் நாம் அன்பு கூற வேண்டும். மூன்றாவது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மற்றும் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் அடிப்படையில் நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை உறுதிப்படுத்துவதை நாம் அன்பு கூறுவதை வைத்துதான். ஆகவே நாம் அன்பு கூற வேண்டும். கடைசியாக 1 யோவான் 3:11 அடிப்படையில், 2 யோவான் 1:5 அடிப்படையில் அது தேவனுடைய கட்டளை, அதாவது அன்பு தேவனுடையது. ஆகவே நாம் எல்லாரிடத்திலும் அன்பு காட்டணும் என்று ஆண்டவருக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அன்பு கூறுவோம், தேவ கரத்தில் நன்மை பெற்றுக் கொள்வோம். ஆமேன்.